Helping YouTubers. Help to helpless, help to poor people, உதவி யூடியூபர்ஸ். இந்த உதவி யூடியூபர்ஸால பெரிதும் தற்சமயம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நபர்கள் யார் அப்படின்னா ஜெஃப்னா, ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து புலம்பெயர்ந்த உறவுகளாக கனடா, சுவிஸ், இட்டலி, நோர்வே, பிரான்ஸ், டென்மார்க் இப்படியான நாடுகளில் இருக்கிற ஜாழ்ப்பாணத்து புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸால அதிக அளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் சென்னை, திருச்சி, கோவை இப்படியான இடங்கள்ல இருந்து அதிகமான மக்கள், மலேசியா, சிங்கப்பூர், டொரண்டோல பிறந்த தமிழர்களுக்கு பிறந்த தமிழ் உறவுகள், இப்படி எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸால பாதிக்கப்பட்டிருக்கார்கள். சொல்ல போனா இப்ப 2 குடும்பத்துக்கு இடையில டிவோர்ஸ் என்ற நிலைக்கு வந்து போய்கொண்டிருக்கு. கதவை திறந்து கண்ட காவாலி எல்லாம் உள்ள விட்டபடியா இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. சரி, இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போறது, இந்த விடயத்தை பேசக்குள்ள உங்களுக்கே புரியும் உண்மையோட பவர் என்ன அப்படின்னு. சரிங்களா? முதலாவது விடயம் வந்து, இப்ப யாரு ஒரு விடயத்தை பேசினாலும் இந்த விடயம், இப்ப இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸோட காதல் லீலைகள், அப்புறம் அசிங்கமான லீலைகள், பண மோசடிகள், வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் ஏமாத்தினது, பில்டிங் கான்ட்ராக்ட், வெளிநாட்டவர்கள்ட்ட இருந்து பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து அதுல கோடிக்கணக்கில் ஏமாத்தினது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் உள்நாட்டுக்கு போவைக்குள்ள ஏற்றி இறக்குற பேர்ல செய்த சில்மிசங்கள் மற்றும் அதுலயும் பண மோசடிகள், அடுத்தது வந்து வியாபாரங்கள், குடும்ப உறவுகள் மூலம் செய்கின்ற எக்ஸ்போர்ட், பலகாரங்கள், முறுக்குகள், ஆடைகள் இப்படியான அனுப்புற அதுலயும் பித்தலாட்டங்கள், எக்கச்சக்கமான பித்தலாட்ட வேலைகள், வெளிநாட்டு பெண்களை, இளவயசில் இருக்க பெண்களை காதல் என்ற பேர்ல ஏமாத்தி அவங்க கிட்ட காசு போடுங்கிறதா இருக்கட்டும். ஈவன் அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தாச்சு, ஆனா அதை மறைச்சு போட்டு வந்து வெளிநாட்டுல இருக்கிற 3 பெண்களோட இந்த அடியாட்கள், உதவி ஆட்கள் அப்படின்னா அந்த அடியாட்களும் இப்ப எல்லா ஹெல்பிங் யூடியூபர்ஸும் அடியாட்களை வச்சிருப்பாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வாட்ட சாட்டமான ஆட்களை தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் ஏன்னு யோசிக்க மாட்டீங்களாப்பா? உலகம் இருக்கிற ஹெல்பிங் யூடியூபர்ஸை பார்த்தாலே அதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று வச்சிருக்கானுங்க. சரிங்களா? எப்படி மயக்கிறது, எப்படி என்னெல்லாம் பண்றது அப்படின்னு. அதுக்காகவே கல்யாணமானாலும் மனைவி கிட்ட சொல்லியிருக்கான், நீ வந்து என்னோட வீடியோக்களுக்கு வரக்கூடாது, நாங்க ஊருக்கு வரைக்குள்ள வீடியோக்கள் வரைக்கும் நீ வரக்கூடாது. அதுல 2 வீடியோக்கள் வந்து இப்ப வட்டம் போட்டு காமிச்சிருக்கு. இந்த பின்னுக்கு நிற்குது உன்னோட மனைவி, அது வந்து இப்படி தலையை குனிஞ்சு ஓட்டு இப்படி போய் கொண்டிருக்கும். அப்படி பல விடயங்கள் இவங்க வந்து இந்த காசு உழைப்பதற்காக செய்த கர்மம் பிடிச்ச விடயங்கள் இப்ப வெளியில பேசப்பட்டு கொண்டு வருது. பல பேர் பேசிக்கொண்டு இருக்காங்க இந்த அசிங்கங்களை பத்தி. சரிங்களா? ஏழைகளை ஏமாத்துறது, மாசம் யூடியூப்ல 30 லட்சம் குறைஞ்சது உழைச்சிக்கிட்டு இவனுங்களோட பித்தலாட்டம், அதை பற்றி நிறைய விடயங்கள் பேசியாச்சு. இந்த வீடியோல முதன்மையா பேச போற விடயம், இப்படி உலகெங்கும் இருக்கிற ஹெல்பிங் யூடியூபர்ஸோட பித்தலாட்டங்களை நிறைய பேர் பேசினாலும் அதுல 90% நபர்கள் வந்து பேரை சொல்லாமத்தான் பொதுவா வந்து சொல்றாங்க. ஆனா எல்லாரோட கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களோட பேரை போட்டு சில கூட்டம் கதறுது. அவங்க பேரை சொல்லல, இப்படி நடந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. அப்ப இவனுக்கு வந்து ஏண்டாப்பா கதறாங்க? அதுதான் பவர் ஆஃப் ட்ரூத். அது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்கள். சரிங்களா? அதாவது உண்மைகளை வெளிப்படையா பேரை சொல்லி சொன்னவர்களுக்கு மிரட்டல்கள் வந்து பண்ற விடயம். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சார்பாக பல விடயங்களை சொன்னவங்களுக்கு அம்மா வயசுல இருக்கிறவங்களை எடுத்து மிரட்டுறாங்க. இது என்ன? சரி, அதை பற்றி ஒரு விடயம். சரிங்களா? முக்கியமா இந்த 2 விடயங்களையும் இந்த வீடியோக்களை பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க உதவும், இன்னும் பல பேரை இந்த உண்மைகளை பேச வைக்க உதவும். இந்த சாக்கடை நாத்தம், இந்த சாக்கடையோட ஊத்தைகள் வந்து பல பேர் மேல தெரிக்காம இருக்க உதவும். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மக்களே, இப்ப இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸை பத்தி இப்ப சில மாதங்களுக்கு முதல், ஏன் இப்ப இந்த வீடியோ போடுறதுக்கு முதல் கூட வந்து, பட் நம்ம ஒரு சில வருடங்கள் எடுப்போமே, அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா வயசுல இருக்கிறவங்க, தாத்தா வயசுல இருக்கிறவங்க, அண்ணா வயசுல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட நேரத்தை செலவழிச்சு மணிக்கணக்கா லைவ்ல இருந்து போட்டு அந்த சில நபர்களோட போட்டோவை போட்டு வீடியோக்களை போட்டு, இவன் எப்படிப்பட்ட காவாலி, இவன் வந்து எப்படி ஏழைகளை வந்து ஏமாத்துறான்,
ஏழைகள் ஒரு பக்கம் ஏமாத்துறான், ஏழைகளை வச்சு உழைக்கிறான், அடுத்தது பெண்கள்கிட்ட எப்படி வலிகிறான், அக்கான்னு சொல்லி அம்மான்னு சொல்லி எவ்வளவு தூரம் இவனோட காவாலித்தனம். இவனுடைய கவனமா இருங்க, இந்த காவாலி எல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க, இந்த காவாலிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க, நல்ல குடும்பங்கள் இடத்துல இப்படியான காவாலிகளை சேர்க்காதீங்க. இவன் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, ஏழைகளை வச்சு உழைக்கிற கூட்டத்தை ஏண்டாப்பா கொண்டாடுறீங்க, இதனால உங்களோட குடும்பம் நாசமா போகும், நீங்க இந்த குடும்பம் இவனால உங்களோட குடும்பத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு அவங்க அவங்க அப்ப சொன்ன வீடியோக்கள் இந்த லைவ்ல போட்டு இவங்களை பத்தி பேசின விடயங்கள், அதுலயும் போட்டோக்களை போட்டு இந்த நபர்களோட பேரை சொல்லி இவர்களால இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இப்படி அனுபவிப்பாங்க, உங்களோட குடும்பங்களே எப்படியான பிரச்சனைகள் வரும்னு சில வருடங்களுக்கு முதல் பெரியவர்கள், அண்ணா வயசுல இருக்கிறவர்கள், அப்பா வயசுல இருக்கிறவர்கள், தாத்தா வயசுல இருக்கிறவர்கள் கூட சொன்ன விடயம் லைவ் போட்டு மணிக்கணக்கா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு சொன்ன விடயங்கள், பேசுற விடயங்கள் இப்ப வைரல் ஆகுது. அன்றே சொன்னார் அப்படின்னு போட்டு அவருடைய பேரை போட்டுட்டு அந்த ஊரில் இருக்கிறவர் சொன்னார், கேட்டீங்களா, இதுதான் பெரியவர்களின் அனுபவம், இந்த காவாலிகளை பத்தி அன்றே இவர்கள் சொன்னார்கள், இதற்குத்தானேடாப்பா மணிக்கணக்கில் அவர்கள் இந்த காவாலிகளை பத்தி சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்ப நீங்க என்னடா சொன்னீங்க, இப்ப பாரு 2 குடும்பம் டிவோர்ஸ்ல இருக்கு, 12-13 குடும்பத்துக்கிட்ட கணவனுக்கு மனைவிக்கு முடியாத பிரச்சனை, பிள்ளைகள் தலை குனிந்து இருக்கு, மாமன்மாரு மாமியார்மாரு பொண்ணுங்களை பெற்றவங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருந்தா கூட தலகாட்ட முடியாம இருக்கிறாங்க, கவலையில இருக்காங்க. அதுக்கு காரணம் கண்ட காவாலிகளை உள்ள விட்டபடியா, கண்ட காவாலிகளை கொண்டாடினபடியா, பண மோசடி, ஏழைய வச்சு ஏழையோட கஷ்டத்தை வச்சு ஒரு காவாலி ஒரு வீடியோ போடுது. இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாம பண்றதான் உதவி, சரியா? சோ அப்ப அதை வச்சு ஒருத்தன் கோடிக்கணக்கில் உழைச்சி போட்டோம், இன்னும் தன்னிட்ட ஒரு கோடிக்கணக்கில் இருக்கு, அண்ட் தனக்கு நிறைய பணக்கார வெளிநாட்டாக்களை தெரியும், அதுக்கப்புறம் அவன் திரும்பவும் தன்னோட ஒரு பைசாவை கொடுக்காம வெளிநாட்டவன் காசு தான் வேணும்னு போட்டு திரும்ப அந்த வெறியோட ஒருத்தன் பண்றான்னா அவன் எப்படிப்பட்ட மிருகமா இருப்பான். அதை தாண்டி ஒரே நேரத்துல 4-5 பெண்கள்கிட்ட சில்மிசம் பண்றான்னா எப்படிப்பட்ட காவாலியா இருப்பான். கூட இருக்கிற அடியாட்களுக்கு நீ கல்யாணமானதை வெளியில சொல்லாத, நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை வெளியில சொல்லாத, நீ செட்டில் ஆகணும்னா இப்படி மயக்கு அப்படின்னு பண்றது, பர்த்டேகள்ல அவ்வளவு தூரம் கிஃப்ட் குவியது, அத்தனை பெண்களை, அத்தனை கல்யாணமான பெண்களை, அத்தனை கணவரை இழந்து இருக்கிற பெண்களை ஏமாத்தின இந்த காவாலிகளை பத்தி இப்ப இந்த விடயங்கள் வருது இல்ல, இப்ப பல மக்கள் பேசுறாங்கல்ல, அதற்கு முதல்ல இப்ப என்னெல்லாம் இவர்கள் பண்ண விடயத்தை அறிந்து இந்த மக்கள், இந்த தமிழ் மக்கள் கொதித்து போய் இந்த விடயங்களை போட்டு உடைக்கிறாங்களோ, அதை அண்ணா வயசுல இருக்கிறவங்க, அப்பா வயசுல இருக்கிறவங்க, தாத்தா வயசுல இருக்கிறவங்க பல வருடங்களுக்கு முதல்ல சொல்லிட்டாங்க. இவங்களை நம்பி நீங்க கொண்டாடுறீங்கல்ல, இவங்களால நீங்க அனுபவிக்க போறீங்க, அப்படி நடக்காம இருக்கணும்னா விழிப்புணர்வா இருங்கன்னு அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் இதுகளை பற்றி போட்ட வீடியோக்கள் இப்ப வைரல் ஆகுது, சரிங்களா? அதான் என்னதான் வாழ்க்கை அனுபவத்துல ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அது 100% உண்மை அப்படி என்பது அவர்களோட கருத்துக்கள் மூலம் இந்த காவாலிகளோட உண்மைத்தனம் இப்ப வெளியில வந்ததன் மூலம் மக்கள் அறிந்து கொண்டிருக்கார்கள். இப்ப பல பேர் இப்ப இந்த காவாலிகளை பத்தி, இவங்களோட பித்தலாட்டங்களை பத்தி பேசுறாங்க. அதுல 90% பேர் இவங்களுடைய படமோ இவங்களுடைய போட்டோவோ நிறைய ஹெல்பிங் யூடியூபர்ஸ் உலகத்துல இருக்காங்க. அதுல யாருன்னு சொல்லாம, பேரை போடாம, போட்டோவை போடாம, ஏன் ஊரை கூட சொல்லாம சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனுக்குள்ள இல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வேற சோசியல் மீடியால எல்லாம் சில பேரோட பேரை சொல்லி போட்டு அவர்களை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு, அவர்களை பற்றி உனக்கு தெரியுமா, அவர்கள் யாருன்னு தெரியுமா, ஆமாண்டா ஊருக்கே உலகத்துக்கே தெரியும்டா காவாலிகள்னு, பண மோசடிக்கார பித்தலாட்ட கூட்டம்னு. சோ அப்ப இவங்க அந்த குறிப்பிட்ட நபர்கள், இவங்களை பத்தி பேசுறவர்கள் 90% பேர் இவங்களோட பேரையோ போட்டோவையோ இந்த பித்தலாட்டக்காரர்களோட பேரை பத்தியோ சொல்லாம தான் சொல்லியிருப்பார்கள், பொதுவா தான் சொல்லியிருப்பார்கள். ஆனா இந்த காமெண்ட் செக்ஷனை போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த நபரோட போட்டுட்டு அந்த நபருக்கு ஆதரவா வர்ற ஆன்டி கூட்டம், சரியா, அம்மான்றது புனிதமான வார்த்தை, ஆன்டிகள் தான் இதுக்கு கரெக்டா இருக்கும், சரியா? அப்ப இதுகளுக்கு இந்த கொட்டி கொடுக்குற ஆன்டி கூட்டம் நீ அவரை பத்தி அப்படி சொல்லக்கூடாது, அவரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ அவரை வச்சு பிழைக்கிற அப்படின்னு. அப்போ அந்த நபர் பேர் சொல்லல, போட்டோ போட இல்ல, இவங்களோட ஊரை பத்தியே சொல்லல. ஆனா அவர் சொல்லைக்குள்ள உங்களுக்கு அவனைத்தான் சொல்றாங்க அப்படின்னா அது உண்மைன்னு தானே அர்த்தம். இப்ப பொதுவா சொல்லைக்குள்ள ஒரு விடயம் தெரியாட்டா யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு தானே இருக்கும்.
ஆனா அந்த நபர் வந்து ஒரு பொதுவா சொல்லிக்குள்ள எவ்வளவோ பேர் இருக்காங்க, அதுல சில பேரோட பேரை மட்டும் சொல்லி நீங்க அவங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்றீங்கன்னா அவங்க பண்ண பித்தலாட்டம் உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்ட காவாலிகள் என்றது உங்களுக்கு தெரியும். மேபி நீங்களும் அந்த காவாலிகளோட கூத்தடிச்ச கூட்டமா இருக்கும். அதனாலதான் அந்த உண்மைகளை சொல்லிக்குள்ள நீங்களா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்களா ஆமா இது உண்மைன்றதை காமிக்கிறீங்க. கரெக்டா? வேணுமென்னா செக் பண்ணி பாருங்க மக்களே. நான் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் அந்த கிருமிகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்கறே இல்ல. சரியா? என்னோட கூட்டம், என்னோட நான் சேர்த்து வச்சிருக்க மக்களை வந்து நல்ல சோறு தின்றவங்க, நல்ல முறையில வளர்ந்தவங்களை தான் நான் வந்து வச்சிருப்பேன். சோ இப்படி கண்டதுகளுக்கு இப்படி சப்போர்ட் பண்றது, கேவலமான வார்த்தைகளை பாவிக்கிறது நான் கிட்ட கூட வச்சிருக்க மாட்டேன். என்னுடைய காமெண்ட்ஸ்லையும் அது இருக்காது. சரிங்களா? சோ அப்ப வேற நபர்கள் போட்ட வீடியோக்கு கீழே போய் பாத்தீங்கன்னா, வேற பிளாட்ஃபார்ம்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க பேரே சொல்லிருக்க மாட்டாங்க, போட்டோவே போட்டிருக்க மாட்டாங்க. பொதுவா சொல்லக்குள்ள இதுகள் வந்து கதை வரும். சோ அப்ப குற்றமில்ல நெஞ்சு குரு இருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த உண்மைக்கு இருக்கிற பவர். ஒருத்தங்க அதான் சொன்னாங்கல்ல, எவனோ ஒரு ஹெல்பிங் யூடியூபருக்கு வந்து ஒரு விடயம் வெளிச்சமாயிட்டு அவன் மாட்டுப்பட்டோட ஓண்டட்டா வந்தானுங்களே, நாங்கள் இனிமேல் உதவி பண்ண மாட்டோம், நாங்கள் உதவியை விடுறோம் அப்படின்னு. எத்தனை நாடகம்டா! பண மோசடி, பெண் மோசடி, அதை தாண்டி நடிப்புகள், கண்ணு தெரியாம போச்சு. அம்மா காரி அழுவா, இந்த பிள்ளைக்கு வெக்கமா இல்லையாடா, இந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியாம போச்சு, என்ன இப்படி ஏமாத்தி கோடியில் உழைச்சி வெக்கமா இல்லையாடா, வாயில வருதுடாப்பா. சீ, அப்பனை சேர்த்தேன் ஹாஸ்பிட்டல், ஆத்தாவை சேர்த்தேன், திடீர்னு வந்த ஆத்தா, திடீர்னு வந்த அக்கா. எப்படி ஏமாத்துறீங்க? 100 பேர்ல ஒரு 5 ஆண்டி இருக்குன்னு வைங்க, மீதி 95 பேர் உங்களை பிள்ளையாத்தானே பார்த்து பழகினாங்க, உங்களை உறவுகளா தானே பார்த்து பழகினாங்க. அவங்களையெல்லாம் இப்படி ஏமாத்துறீங்களடா, கூட்டமா சேர்ந்து ஏமாத்துறீங்களடா. சோ அப்ப பொதுவா ஒருத்தனோட பேரை சொல்லாம போட்டோ போடாம இருக்கக்குள்ள இவனுங்களா வந்து அவனை பத்தி பேசாதன்னா உங்களுக்கே தெரியும் அந்த உண்மைகள் தான் இவர்களை எப்படி சுடுது அப்படின்னு. சரிங்களா? உண்மைதான் இவர்களை அந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுக்க வைக்குது. இது ஒரு விடய மக்களே. அடுத்தது வந்து இப்ப சில பேர் வந்து இந்த நபர்கள், இந்த பண மோசடிக்காரர்களிடம் இனிமேல் யாரும் எந்த புலம்பெயர்ந்த உறவுகளும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது, பெண்ணை கொடுத்து ஏமாறக்கூடாது, பெண்களை பாதுகாப்பா வச்சிருக்கணும், மனைவிகளை இந்த காவாலி கூட்டத்திலிருந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு போட்டு பெயர்களை சொல்லி இந்த பித்தலாட்டக்காரர்களோட பெயர்களை சொல்லி வெளிச்சப்படுத்தி இருப்பார்கள். சரிங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து மிரட்டுற ஒரு கூட்டம். அதுல எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னா, பொதுவா வயசு ஆக ஆக நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இப்ப பல வருடங்களுக்கு முதல், சில வருடங்களுக்கு முதல் இந்த காவாலி கூட்டத்தை பற்றி பெரிய அண்ணாமார், அப்பாமார், தாத்தாமார் எல்லாம் இந்த லைவ் போட்டு இந்த காவாலிகளை பத்தி பேரை சொல்லியே சொன்னார்கள். இதுல எல்லாம் இப்படிப்பட்ட காவாலிகள், பித்தலாட்டக்காரர்கள், இவங்களை எல்லாம் கிட்ட கூட வச்சிருக்க கூடாது அப்படின்னு. அப்ப அவர்கள் சொன்னதெல்லாம் இப்ப அந்த காவாலி கூட்டம் பண்ணி காமிக்குது. ஆமா, நாங்கள் காவாலிகள், பித்தலாட்ட கூட்டம் என்று இதுகள் பண்ண விடயங்களே ஆதாரங்களோட வெளியில வந்துட்டு. சோ அது எக்ஸ்பீரியன்ஸ், வயசோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இப்ப சில இந்த ஆன்டிமேர் அப்படின்னு சொல்லணும், இந்த 45 வயசுல இருக்கவங்க, 50 வயசுல இருக்கவங்க, ஈவன் 55 to 60 ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த உண்மையை சொன்ன சில சகோதரிகளுக்கு, இந்த காவாலிகளை பத்தி உண்மையை சொன்ன சகோதரிகளுக்கு எடுத்து மிரட்டுறாங்க. அந்த வீடியோவை டெலீட் பண்ணு, நீ அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு துடிக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரியல. இந்த ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே பல வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கிறதுனா, இந்த சில காவாலிகளோட பிறந்த நாளுக்கு வெளிநாட்டுல இருந்து சோடிக்கிற கூட்டம், எந்த உறவு முறையுமே இருக்காது, நட்பு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு வீடியோல இதுகள் வந்து ஏழைகளை வச்சு தின்னு 30 லட்சம் மாசம் ஏழைகளை வச்சு இவ்வளவு உழைச்சிருக்கு யூடியூப்ல மட்டும். அப்ப இது சேவையா? இதோட காசு எதுவுமே இல்லை, நடுவுல ஒரு புரோக்கர், அதுக்கு பரிசு 30 லட்சம். அதை தாண்டி வீக்லி கிஃப்ட், வெளிநாட்டுல இருந்து வரைக்குள்ள காசு அப்படின்னு எக்கச்சக்கமான ராஜ வாழ்க்கை இதுகளுக்கு. அப்ப இந்த கூட்டத்தோட பிறந்த நாளுக்கு வெளிநாட்டுல இருந்து லேப்டாப், ஐபோனு, செயின், மோதிரம், காசு, சர்ப்ரைஸ், இது வானவெடி, வாட். அப்ப இதை பார்த்துட்டு பல பேருக்கு ஒரு இதா இருக்கு, இவன் வெள்ளக்காரர்கள் கூட இப்படி பண்ண மாட்டாங்கடா, சத்தியமா பண்ண மாட்டாங்கடா, அவ்வளவு கேவலண்டா, இது அசிங்கண்டா இது. அப்ப இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இந்த உலகத்துல இருக்கிறதுகளுக்கு இப்படி கொண்டாடுறீங்க, யாருடா பண்ணீங்களா? இப்படிப்பட்ட தமிழ் இனத்தோட நாங்க பழகலையே. உண்மையிலே நீங்க யாருடாது? எதுக்குடா பண்றீங்கன்ற கேள்வி இப்ப புரிஞ்சிருக்கு பல பேருக்கு. இந்த அசிங்கத்துக்காடா இப்படி இதுல கவனிச்சீங்க அப்படின்னு, இதுல கவனிக்கிறீங்க அப்படின்னு. இது சில வெள்ளக்காரங்களும் பண்றாங்க, சில உலகத்தில இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்ற கேட்டகரியில இருக்கிறது இந்த கர்மத்தை தான் பண்ணுது. சரியா? அப்ப இப்பதான் நம்ம சேனலுக்கு புரிஞ்சிருக்கு அடச்சி அப்படின்னு. சோ அப்ப
இதுகளை பத்தி உண்மைகளை சொல்லி நீங்க விழிப்புணர்வா இருங்க. உங்களோட மனைவிகள் பத்திரம், உங்களுடைய பிள்ளைகள் பத்திரம், உங்களுடைய காசுகள் பத்திரம் அப்படின்னு உண்மையா சொன்னா, அதுவும் பேரை சொல்லி சில பேர் சொன்னா, அவங்களுக்கு அடுத்து மிரட்டுற கூட்டத்தில் இந்த சில 40 இருந்து 45 வயசு பெண்கள், 45 வயசுல இருந்து 50 வயசு பெண்கள், 55 வயசுல இருந்து 65 அந்த பெண்கள் எல்லாம் வந்து மிரட்டுறாங்களாம். டிலீட் பண்ணு, அப்படி பண்ணு, உங்க புருஷன் கூட, உங்க புருஷன் என்ன பண்றான், உங்க அப்பனோட கதைக்கியா அப்படின்ற மாதிரி. வாவ் வாவ் வாட் a world. யோ கேவலம்டாப்பா, கேவலம். மக்களை, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், தொடர்ந்து இதை பத்தி பேசுங்கள், பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சாக்கடைகளை அடுத்தவர்கள் மீது தெளிக்க விட்டுறாதீங்க, நார விட்டுறாதீங்க. நன்றி.